இறந்து போன அணுக்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கழிவுகளாக வெளியேற்றுறதுனா உஷ்ணம் மட்டும்தான். கம்ப்ளீட்டாக ஒரு நாள் மரணப்படுக்கையில் கொண்டு போய் தள்ளிடும். பிராணசக்தி சரியான முறையில் இயங்கும் போது உங்களுடைய அடிப்பாதத்திலேருந்து உச்சந்தலை சகஸ்காரா சக்கரா வரைக்கும் யோகம் செய்கிறவங்க காலை ஒரு வேளையும் மாலை ஒரு வேளையும் கம்பல்சரி குளிக்கவே கூடாது. அனைவருக்கும் வணக்கம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது என்னன்னா, தியானம் செய்யும் பொழுதும் அதீதமாக பயிற்சிகள் எடுக்கும் போதும் சரி, இல்லை பயிற்சியே பண்ணாமல் இருந்தாலும் இந்த உடல் சூடு அப்படின்றது அதிகமாக ஏற்படுது குருஜி, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியல. யூரின் போனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு எரிச்சலாக இருக்குது. மோஷன் போனாலும் ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள் உள்ளுக்குள்ளார ஏற்படுது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இந்த பதிவு அப்படின்றது பிரம்மயோகம் செய்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த யோகம் செய்கிறவங்களா இருந்தாலுமே இந்த சொல்லக்கூடிய மெத்தட்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் எளிமையாக உங்களுடைய உடல் சூடுலேருந்து வெளியே வந்துட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உடல் சூடு எப்படி ஏற்படுதுன்றது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் இதுலேருந்துலாம் வெளியே வர முடியும். ஏன்னா உணவு மூலயமா ஒரு விதமான உடல் சூடு அப்படின்றது ஏற்படும், அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு விளையாட்டு துறையில் மேம்பட்டு இருந்தீங்கனாலும் உடல் சூடு அப்படின்றது எளிமையாக எல்லாருக்கும் வரும். அதே மாதிரி நைட் நேரத்தில் சரியா தூங்கல அப்படின்னா ஒரு விதமான சூடு உங்களுக்கு ஏற்படும். எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, இவ்வளவு பெரிய உடல் முக்கியமா எப்படி இயங்குதுன்னா ஒரு உஷ்ணத்தால தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆன்மா அப்படின்றது பேரொளி தான், ஆன்மா அப்படின்றது ஒரு ஹீட் தான். அப்ப இந்த ஹீட் இருக்கிற வரைக்கும் தான் உடல்ல கர்மாவாக இருக்கட்டும், இல்ல உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விதமான ஒரு கொழுப்புகளாக இருக்கட்டும், இல்ல தீ வினைகளாக இருக்கட்டும், இல்ல இறந்து போன அணுக்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கழிவுகளா வெளியேற்றுறதுனா உஷ்ணம் மட்டும்தான். இந்த உஷ்ணம் ஏற்படணும். ஆனா எந்த விதமான உஷ்ணம் ஏற்படணும் அப்படின்னா, இதுதான் சித்தர்கள் ரொம்ப குறிப்பா சொல்றாங்க. உணவு மூலமாக ஏற்படக்கூடிய உஷ்ணங்கள் அனைத்துமே உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். நல்லா கவனமா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, நான்வெஜ்ஜை சாப்பிட்றீங்க. நான்வெஜ் சாப்பிட்டு உடனே என்ன பண்றீங்கன்னா, நல்லா கட்டு நான்வெஜ்ஜை கட்டிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மயக்க நிலை மாதிரி ஏற்பட்டுரும். கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துக்கலாமா, அப்படியே தூங்கலாமா, இல்ல எங்கேயாச்சும் ஓரமா போய் உட்காரலாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். இது எல்லாமே உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். இதனாலதான் புலால் உண்றதை ரொம்ப கடுமையாக சித்தர்களாக இருக்கட்டும், மகான்கள், யோகிகள் எல்லாருமே கொஞ்சம் தடுக்கிறதுக்கான ரீசன். அப்படி ஒரு என்வியை நீங்க எடுத்துக்கும் பொழுது டைஜஷன் இஷ்யூ நிறைய வரும். அப்ப என்ன ஆகுனா, இயற்கையாகவே உங்களுடைய மனமும் சரி ஆன்மாவும் சரி உடலில் இருக்கக்கூடிய லட்சம் கோடி கணக்கான அணுக்கள் செயல்படாம கொஞ்சம் கொஞ்சமா செயல் எழுந்துகிட்டே கம்ப்ளீட்டா ஒரு நாள் மரணப்படுக்கையில் கொண்டு போய் தள்ளிரும். அது ஏற்படக்கூடாதுன்னா உங்களுடைய ஒவ்வொருவருடைய உடலையும் நல்ல உஷ்ணம் அப்படின்றது கிரியேட் ஆகணும். அந்த நல்ல உஷ்ணம் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஒன்று நீங்கள் விளையாட்டு துறையில் இருக்கும்பொழுது நல்லா ஓடி ஆடி நல்லா உங்களுடைய உடலை ஃப்ரீயாக கொஞ்சம் அப்படியே இயற்கையாக விட்டு ஒரு விளையாடும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி உஷ்ணங்கள் ஏற்படும். அது ஒரு விதமான நல்ல உஷ்ணம். ஆனால் அதை தாண்டி ரொம்ப 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 ஒரு 100% பியூரான ஒரு ஹீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யோகத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணம். இந்த உஷ்ணத்துக்காண்டி தான் எல்லா சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாருமே பாடுபட்டு எப்பொழுதுமே தன்னுடைய உடல் தன்னை மாறாத அளவுக்கு எப்பவுமே தன்னுடைய உடல்ல எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய சூழலே ஏற்படாத வண்ணம் என்ன பண்ணும்னா யோகத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் அப்படின்றது கிரியேட் பண்ணும். அப்படி யோகத்தால கிரியேட் பண்ற உஷ்ணம் அப்படின்றது நேரடியாக ஆன்மாவில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாழ்ந்த ஒரு ஹீட். அது பிராணசக்தி சரியான முறையில் இயங்கும் போது உங்களுடைய அடிப்பாதத்திலிருந்து உச்சந்தலை சகஸ்காரா சக்கரா வரைக்கும் ரொம்ப அதீதமான உஷ்ணம் அப்படின்றது உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுற மாதிரி இருக்கும். இதை நினைச்செல்லாம் யாரும் பயப்பட வேணாம். அந்த மாதிரி உஷ்ணம் ஏற்படும் போது என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பீங்க நிறைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள், அப்படியே உங்க கண்ணு வழியிலலாம் அப்படியே ஹீட் வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அப்படியே உங்க கைகளை யோகம் இல்லாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நண்பர்களா இருக்கட்டும், இல்ல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், சுத்தி இருக்கவங்க யாருன்னா தொட்டாங்கனாலோ இல்ல உங்க கிட்ட வந்தாங்கனாலே அவங்களுக்கு அந்த ஹீட் அப்படின்றது ரெஃப்ளெக்ட் ஆகும். என்னப்பா உன்னுடைய உடம்பு இவ்வளவு சூடா இருக்குன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் நீங்க உடனே பயந்துருவீங்க. என்னது, நம்ம உடம்பு ரொம்ப சூடாயிருச்சா? அப்போ உடனே என்ன பண்றதுன்னா இந்த ஹேர் ஆயில் வைக்கிறது, தவறான முறைகளில் ஒரு சில விஷயங்களை
நீங்கள் செஞ்சு அந்த யோகத்தில் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தை தடுத்து விடுகிறீர்கள். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு யோகம் செய்கிறவங்க நல்லா கவனிங்க, அதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்ற குறிப்பு தெளிவாக சொல்கிறேன். ஒரு யோகம் செய்கிறவங்க அந்த மாதிரி உஷ்ணம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள், அதாவது அது சனிக்கிழமையானா இருக்கட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையானா இருக்கட்டும், இந்த 2 நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான ஒரு நல்லெண்ணெயோ அப்படி இல்லைன்னா ஒரு தேங்காய் எண்ணெயோ உச்சந்தலையில மட்டும் நல்லா வச்சு தேய்க்கணும். அதுவும் ரொம்ப தேய்க்க கூடாது, மென்மையா தேய்க்கணும். ஏன்னா யோகம் செய்யறவங்களுக்கு சகஸ்காரம் ஓப்பன் ஆகிற கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹேர் ஆயில் வச்சு நல்லா தேய்க்கும் போது அந்த மேல இருக்கக்கூடிய துளை வந்து மூடிடும். அதுக்கப்புறம் நீங்க யோகத்துல வெவ்வேறு விதமான அனுபவங்களுக்குள்ளாரையும் உடல் கடந்த நிலைக்கும் போறதெல்லாம் தடைபட ஆரம்பிக்கும். அதனால எண்ணெயை கொஞ்சம் லைட்டா வெதுவா வச்சுட்டு கரெக்டா ஒரு 10 நிமிஷம் தான் உங்களுடைய உச்சந்தலையில வந்து ஊறணும். அதுக்கு மேல ஊறக்கூடாது. உடனே நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். வாரம் ஒரு முறை பண்ணணும். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் இளநீரை வாங்கிக்கங்க. அதுவும் ஈவினிங் டைம்ல நீங்க வாங்கிக்கிட்டு வீட்டில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு இந்த பனங்கற்கண்டுன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட கிராமங்கள்ல சிட்டிலையும் கிடைக்கும். நல்ல ஒரு நாட்டு மருந்து கடைகளா போய் பார்த்து அந்த பனங்கற்கண்டை வாங்கிட்டு வந்து ஈவினிங்கா அந்த இளநீயை கொத்திட்டு அதுல கொஞ்சம் நல்லா இவ்வளவு அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து அந்த பனங்கற்கண்டை அந்த இளநீல போட்டுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருங்க. அதுல நல்லா ஊறினதுக்கு அப்புறம் காலையில வெறும் வயிற்றுல எதுவுமே சாப்பிடக்கூடாது. டீ காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இளநியை போட்டு அதுக்கப்புறம் அதை டெய்லி இல்லை வாரத்தில் ஒரு முறை கம்பல்சரி குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அந்த உடல் உஷ்ணம் அப்படின்றது குறையும். அதே மாதிரி யோகம் செய்கிறவங்க காலை ஒரு வேளையும் மாலை ஒரு வேளையும் கம்பல்சரி குளிக்கவே கூடாது. அப்படி குளிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்மீகத்தில் அடுத்த கட்டம் ஒரு தடை ஏற்பட்டுரும். ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு உஷ்ணத்தை கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு வரணும். ஆனால் உடலை உஷ்ணமே இல்லாமல் ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமாயிரும். அதனால டெய்லி குளிங்க, ஆனால் ஒரு வேளை மட்டும் குளிங்க. அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், காலையா மாலையா அப்படின்றது நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு வேளை குளிச்சிங்கன்னா உங்களுடைய உடல் சரியான வெப்பத்தில் சரியாக ஒரு மெயின்டைன் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுதான் ஹீட்டை குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய உடல் சூடு எப்படி குறையுது அப்படின்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. அதீதமாக கொஞ்சம் காய்கறிகள் எடுத்துங்க. ஏன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, கொஞ்சம் ஹீட் அப்படின்றது ரொம்ப ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும் வெளியே. ஸோ அதனால ஆரோக்கியமான காய்கறிகள், நல்லா நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை ஒவ்வொருவரும் யோகம் செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல யோகம் செய்யாதவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நீர் சத்து உள்ள காய்கறிகளை அதிகமாக நீங்க சாப்பிடுறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். குருவே சரணம்.